அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி திதியும் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 8 சில்லறை காசுகள் மட்டும் இருந்தாலே போதுமானது. இந்த 8 சில்லறை காசுகளை வச்சு பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு. இப்படி வளர்பிறை அஷ்டமி திதி, அதுவும் 2025வது வருஷத்துல வரக்கூடிய முதல் வளர்பிறை அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதோட மட்டும் இல்லாம அபரிமிதமான பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. சரி, இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க, முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 சில்லறை காசுகள் நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு ₹1 நாணயங்களா 8 சில்லறை காசுகளை நீங்க எடுத்துக்கோங்க. அதோட மதிப்பும் நமக்கு 8ன்னு வரும். அது மட்டும் இல்லாம அதோட எண்ணிக்கையும் நமக்கு 8ன்னு வரும். இப்படி 8 ₹1 நாணயங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. ₹2 காசு, ₹5 காசு, இப்படி மிக்ஸ் பண்ணி 8 நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது சில்லறை காசுகளை 8ங்கிற எண்ணிக்கை கணக்குல நீங்க எடுத்துக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ₹1 எடுத்துக்கிறது நல்லது. சரி, சில்லறை காசுகள் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்யக்கூடாது. அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாடை நீங்க செய்ய வேண்டாம். இந்த வழிபாடை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியிலிருந்து நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாடை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி இன்னைக்கு மத்தியானம் 2:16 நமக்கு முடிஞ்சு போயிருது. இருந்தாலும் விடியக்கூடிய பொழுதுல இந்த அஷ்டமி திதி இருக்கறனால அந்த நாள் ஃபுல்லா நம்ம அஷ்டமி திதியா கணக்குல எடுத்துக்கலாம். அந்த வகையில இப்ப நான் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொன்ன நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க பூஜை அறையை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க. உங்க பூஜை அறையில நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா 8 சில்லறை காசுகளை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இந்த வழிபாடு நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 8 சில்லறை காசுகளையும் மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 8 சில்லறை காசுகளையும் நான் சொன்ன மாதிரி உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம். குறைஞ்சது 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லலாம். அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. நிறுத்தி நிதானமா பொறுமையா 10 நிமிஷம் சொல்லுங்க. இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சிவபெருமானோட ஸ்வரூபம். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரனுக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் தான் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட திருவுருவ படத்தை நம்ம வீட்டுல வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். கால பைரவரோட திருவுருவ படம் தான் நம்ம வீட்டுல வச்சுக்க கூடாது. உங்க வீட்டுல ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட திருவுருவ படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்ப நான் சொன்ன வழிபாட நீங்க தாராளமா செய்யலாம்.
இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 8 சில்லறை காசுகளையும் ஒரு சின்ன துணியில, அதாவது சிகப்பு நிற துணியில வச்சு ஒரு முடிச்சா கட்டி இத பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. இந்த சில்லறை காசுகள் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு, அதாவது அடுத்த வளர்பிறை அஷ்டமி திதி வரும்போது உங்களால முடியும்னா திரும்பியும் இதே வழிபாட நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது அதே சில்லறை காசை வச்சு இந்த வழிபாட நீங்க செய்யலாம். அப்படி அந்த நாள்ல உங்களால வழிபாடு செய்ய முடியலன்னா அந்த சில்லறை காசுகளை எடுத்து எப்பயும் போல நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த வழிபாடு. அடுத்ததா 2வது பரிகாரம். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்குமான ஒரு சிஜில் சிம்பலை கொடுக்க போறேன். இந்த சிஜில் சிம்பல் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இந்த சிஜில் சிம்பல் எல்லாமே இன்ஸ்டன்டா நம்ம ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். இந்த சிஜில் சிம்பல் வரையறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இருந்தாலும் பெஸ்டான டைம்னு சொல்லும் போது இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள செய்யறது அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். ஏன்னா இந்த அஷ்டமி திதி 8வது திதி. அந்த 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள 8ங்கிற நம்பரோட எனர்ஜியும் அதிகமா இருக்கும். செவ்வாய் பகவானோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும். அந்த வகையில இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்கிட்டையும், அஷ்டலட்சுமிகள் கிட்டையும், முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிஜில் சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா I am rich, I am a powerful money magnet, இந்த மாதிரி இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம். இப்படி நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிஜில் சிம்பல் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 3வது பரிகாரம். இந்த பரிகாரமும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 சில்லறை காசுகள் நமக்கு தேவைப்படும். நான் முதல் பரிகாரத்துக்கு சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 1 ரூபாய் நாணயமா எடுத்துக்கிறது நல்லது. அப்படி முடியாதவங்க பரவாயில்ல, 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் இப்படி மிக்ஸ் பண்ணி 8 சில்லறை காசுகளை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கிட்டையும், அஷ்டலட்சுமிகள் கிட்டையும், முருகப்பெருமான் கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கணும், கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த 8 சில்லறை காசுகளையும் உங்களோட இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸ 8 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. கரெக்டா அலாம் செட் பண்ணி 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்லயுமே பாத்தீங்கன்னா 8 வார்த்தைகளை ஃபார்ம் பண்ணி ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸா கொடுத்திருக்கேன். இந்த 8ங்கிற நம்பரோட எனர்ஜியை நாம யூஸ் பண்ணும்போது இது நமக்கு அபரிமிதமான பணத்தை, வளங்களை ஈர்த்து கொடுக்கும். சரி, இப்ப அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். டுகெதர், டிவைன், கவுண்ட், ஷிஃப்ட், கிளியர், கேன்சல், சேஞ்ச், நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டுகெதர், டிவைன், கவுண்ட், ஷிஃப்ட், கிளியர், கேன்சல், சேஞ்ச், நவ். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸ். இந்த 8 வார்த்தைகளையும் 8 சில்லறை நாணயங்களை உங்க கையில வச்சுக்கிட்டு 8 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இன்ஸ்டன்டா ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது. அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சில்லறை காசை ஒன்னு சிகப்பு நிற துணியில வச்சு பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர்ல
இந்த சில்லறை காசுகளை வச்சு அத உங்க பீரோலையோ அப்படி இல்லனா ஹேண்ட்பேக்லயோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க. இந்த சில்லறை காசு 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இத நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு 3 பரிகாரங்களை சொல்லியிருக்கேன். இந்த 3 பரிகாரத்திலையும் ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் இந்த நாள்ல நீங்க செஞ்சாலே போதுமானது. முதல் பரிகாரம் செய்ய போறீங்கன்னா 3வது பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த நாள்ல நம்பிக்கையோட ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சா கூட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.